Oh my god. நீ வந்து என்னடா பால் குடிக்க போறே எஜமான காலையில சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னவர். நான் அந்த மூலையில போடுற இடத்துல வந்து நிக்கிறேன். நீ எனக்கு பின்னால பால் குடிக்க நிக்கிறேன். போராடி வாரம். அந்த எஜமானியையும் காணையில்ல எங்க நிக்கிறான்னு தெரியல. நீ சுத்தி வந்து எனக்கு ஆக்கின போடாத. நீ நான் சாப்பிட்டு தான் வந்து உனக்கு எல்லாமே செய்வேன். விட மாட்டேன். ஓ அங்கால தள்ளிப்போ. நான் சாப்பிட்ட பிறகுதான் உனக்கு நான் பால் தருவேன். அது மட்டும் நீ பேச இருக்கணும். இங்க பாருங்க எத்தனை பேர் எல்லாரும் ஓடி வந்துட்டு பாருங்க. அடுத்தவா வந்துட்டா. இதுதான் தமக்கு என்ற பிள்ளையில பாருங்க. அவைகளும் ஓடி திரியினம், இவைகளும் ஓடி திரியினம், எல்லாருமே ஓடி திரியினம். நீ எனக்கு பாலை தாடி. நீ எனக்கு பாலை தந்துட்டு நீ சேர்ந்து அங்க போய் எஜமானிட்ட சாப்பாடு கொண்டினால என்னத்தை கொண்டினால எனக்கு பசி தாங்கிடாம கிடக்குது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீண்டா எனக்குண்டா தெரியல. தாடியம்மா பசிக்கிறடியம்மா. உன்னை சுத்தி நானும் வந்து திரிகிறேன். இங்க அக்கா இங்க பெரியம்மா பாருங்க. பெரியம்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு நிக்கிறா. ஆமா நீ ஆஜியம்மா பொருளையம்மா நானும் மிரண்டத்தான் போறேன். ஒரு பிள்ளைக்கு ஒருக்கா சொன்னா அதை கேட்கணும். எனக்கு பசியண்டா தாங்க முடியாம கிடக்குது. எஜமானி அங்க சட்டி பானையை கொண்டு போட்டா. இங்க எஜமான் அதுக்குள்ள போனார். இஞ்சால காண இல்லை. அக்காண்ட மேலும் இதுக்கு வந்துதான் இருக்கணும். நான் சாப்பிட்ட பிறகுதான் அக்காண்ட மேலும் வர சொல்லி நான் சொன்னேன். அவையும் மாறி என்னுடைய தேடி வருகினேன்.